வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோங்க. கன்னியாகுமரியிலிருந்து டெல்லியில் நிசாமுதீன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை இணைக்கக்கூடிய ஒரே ரயில் திருக்குறள் எக்ஸ்பிரஸ். இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயில் தினமும் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் வராங்க. கன்னியாகுமரிக்கும் டெல்லிக்கும் ட்ரெயின் இருக்குது, ஆனால் வாரத்தில் 2 நாள் இருக்குது. இது இல்லாமல் ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ரயில் இருக்குது. அது வந்து கேரளா வழியாக இயங்கக்கூடிய ரயில். இப்போது தினசரி இந்த ரயில் இயங்குச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்கிறது. இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஏன் ஒத்து வராது? ஏன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்தியாவில் தொலைதூரம் ஓடக்கூடிய ரயில். கன்னியாகுமரியில் இருந்து கேரளா வழியாக திப்ருகர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் ஆரம்பத்தில் ஒரு நாள் இயக்கப்பட்டது, அப்புறம் 2 நாள், 3 நாள், 4 நாள், இப்போ வாரத்தில் எல்லா நாட்களுமே இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போது இந்தியாவின் தலைநகராக இருக்கக்கூடிய நியூ டெல்லிக்கு தமிழகத்தில் இருந்து தினசரி ரயில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது. சென்னையிலிருந்து மட்டும்தான் தினசரி ரயில் இருக்கிறது. அது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மற்றும் கிராண்ட் ட்ராக் எக்ஸ்பிரஸ். இது இல்லாமல் வாராந்திர ரயில்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி மற்ற பகுதிகளில் இருந்து தினசரி ரயில் இருக்கிறதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கோயம்புத்தூரில் இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கிறது. கேரளா செல்லக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரத்திலிருந்து நியூ டெல்லி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலும் தினசரி ரயிலாக இருக்கிறது கோயம்புத்தூரில் இருந்து. ஆனால் அதில் சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி தென் மாவட்ட மக்களுக்கு பயன் தரக்கூடிய இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு 8:30 மணிக்கு கிளம்பி 3வது நாள் மாலை 6:35 மணிக்கு நிசாமுதீனை சென்றடையக்கூடிய இந்த ரயில் தினசரி சேவையாக இயங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலிருந்தே இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி டெல்லியில் இருந்து காலையில் 5:20 மணிக்கு ஒவ்வொரு திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த ரயிலானது டெல்லியில் இருந்து கிளம்பி வருது. இந்த ஒரு ட்ரெயின் பல்வேறு பகுதிகளை இணைக்கிறது. இப்போ சென்னையிலிருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செல்லக்கூடிய வேகத்துக்கு இணையாக செல்லக்கூடிய ரயில் சென்னை வரைக்குமே பல்வேறு இடங்களில் நின்று போனாலும் சென்னைக்கு அப்புறம் லிமிடெட் ஸ்டாப் சர்வீஸாகத்தான் மாறிடுது. அங்கே இருந்து நாக்பூர், ஆக்ரா வழியாக இந்த ரயிலானது டெல்லியை கவர் பண்ணுறதுனால நம்ம சுற்றுலா மேம்படுவதற்கு இந்த ரயிலை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய நம் தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் சென்று வருவதற்கு வசதியாக இருக்கக்கூடிய இந்த ரயில் நிரந்தரமாக தினசரி ரயிலாக மாற வேண்டும். இது தெற்கு ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய ரயில். எனவே தெற்கு ரயில்வே நிர்வாகம் இதற்கான பரிந்துரையை அனுப்பி இதை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல நமக்குமே இருக்குது. ஏன்னா நம்மளும் இந்த ட்ரெயினை மதுரையிலிருந்து பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.